வணக்கம். அன்பான நேயர்களுக்கு என் இனிய இரவு வணக்கங்கள். தேசம் காப்போம் என்ற சேனலில் உங்களை வரவேற்பது முக்கிய மகிழ்ச்சி. இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். திருவண்ணாமலை பேரழிவை சந்திச்சது, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி எல்லா இடத்துலையும் வெள்ளம் பாதிப்பு அதிகமாகிறது. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை, சாதாரண விஷயம். நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பும் ஆன்மீக ஸ்தலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். எல்லா ஊர்லேயுமே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருந்தாலும் நம்ம அந்த ஆன்மீக ஸ்தலம் அப்படின்னா சாதாரணமாக நினச்சிக்கோம், அது ஒரு ஊர். ஆனால் அங்கேயும் ஒரு கோவில் இருக்குது, குளம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சரியான முறையில் வழிபாட்டு ஸ்தலமாக பார்க்காம ஏதோ ஒரு ஊர் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட அட்டுவலிகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் கடவுளை தாங்க முடியாமல் பேர் அழிவை நீங்கள் சந்திக்கணும், நீங்கள் அதெல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி கொண்டு இந்த அழிவெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நல்ல விஷயங்களை, நல்ல வேலைகளை நம்ம செய்யணும். என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை, நம்ம ஊரில் சுத்தம் சுகாதாரத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒன்று. அடுத்தது கோவில் குளத்தை சுத்தமாக வச்சுக்கணும், அது 2. 3வது நம்ம என்ன செய்யணும், ஒன்றுமே இல்லை, எல்லாரையும் நம்ம நம்ம மக்களாக, நம்ம தேசமாக, நம்ம இனமாக அப்படின்னு நினச்சி வைக்கணும். ஜாதி மதம் பேதம் இது மாறுபட்டு வரணும். இது மாறுபட்டு வந்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும். இது மாறுபட்டு வரல அப்படின்னா எதுவுமே நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா நம்ம அவன் மேல் ஜாதி, இவன் கீழ் ஜாதி, இவன் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், இவன் சமுதாயத்தை சேர்ந்தவன், இப்படின்னு நம்ம பிரிவினையை நம்மளே வகுத்துக்கிறோம். நம்ம அதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னா மனிதர்கள் 2 பிரிவு தான், ஒன்று பெண், ஒன்று ஆண். இதை மட்டும் நம்ம நினச்சிட்டு வாழ்ந்தாவே போதும், எல்லாமே மறைஞ்சிடும். உங்களால் எதுவும் ஒன்று கொடுக்க முடியல அப்படின்னா யாருக்கும் உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கணும். இதை கடைப்பிடிச்சாவே நாடும் ஊரும் நம்ம சமுதாயம், நம்ம மக்கள் எல்லாமே நல்லா இருப்பாங்க. சமுதாயம் சொன்னதுக்கு என்ன காரணம்னா ஆண்மகன் பெண்மகன் அந்த 2 சமுதாயம்தான். மற்றபடி நான் ஜாதி பேதத்தில் பேசலை, இது ஒன்று மட்டும்தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சது தான். எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன், காசு பணம் அந்தஸ்து, பணக்காரன் ஏழை, இதெல்லாம் நம்ம பார்க்குற பார்வையிலையும் அங்கே நடந்த முறையிலையும் தான் இருக்குது. ஒருத்தன் காரில் வருவோம், ஒருத்தன் ஸ்கூட்டரில் வருவோம், ஒருத்தன் பைக்கில் வருவோம், ஒருத்தன் சைக்கிளில் வருவோம், ஒருத்தன் நடந்து வருவான். இதெல்லாம் நம்ம பார்வையில் தான் இருக்குது. ஆனால் நடந்து வரவங்ககிட்டையும் காசு இருக்கும், அதே மாதிரி ஃப்ளைட்டில் வரவங்ககிட்டையும் காசு இருக்கும். ஆனால் நடந்து வரவங்ககிட்ட ₹1 கடன் இருக்காது, ஆனால் ஃப்ளைட்டில் வரவங்க கோடிக்கணக்கான கடன் இருக்கும். அப்போ யார் பணக்காரன் யார் பிச்சைக்காரன்றது இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். யார் பிச்சைக்காரனாக இருப்பான், ஃப்ளைட்டில் வரவன். ஏன்னா அவன் 1008 கடனில் இருப்பான், ஆனால் நடந்து வரவங்கிட்ட ₹1 கடன் இருக்காது. இதுதான் நாங்கள் சொல்கிறது, நான் சொல்கிறது. இது எல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு மக்கள் நலப்பணி அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், மக்கள் நலப்பணியை எதையும் செய்ய வேணாம். நீங்கள் யாருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தாவே அதே ஒரு மக்கள் நலப்பணி தான். இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நாடும் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிக்கும் சரி, ஆன்மீகவாதிக்கும் சரி, யார் ஆன்மீகவாதின்னு தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா எல்லா ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு திரிகிறாங்க இன்றைக்கி நாட்டில். எல்லாம் உதரவாத கொண்டு கட்டுறாங்க.
ருத்ராட்ச கொட்டை அத்தனை பேரும் வந்து ஆன்மீகவாதி கிடையாது. ருத்ராட்ச கொட்டை கட்டாதவனும் ஆன்மீகவாதி கிடையாது. எல்லாருமே ஒரு வகையில் ஆன்மீகவாதி. ஆனால் ருத்ராட்ச கொட்டை கட்டிட்டு நான் தான் சிவபெருமானின் அடியார் அப்படின்னு சொல்லி திரிய பல ஊர் இருக்குது, பல ஆட்கள் இருக்கிறேன். அவங்க அது கிடையாது, கட்டாமல் இருக்காங்க பாருங்க. நான் வந்து என்ன சொல்கிறது, நான் தான் வந்து சிவபெருமானோட அடியார் அப்படின்னு சொல்கிறவங்களும் கிடையாது. எல்லாமே ஒன்று தான். எப்படி ஒன்றுன்னு கேட்டால், ருத்ராட்ச கொட்டையை கட்டிட்டு வந்து திருநீரில் பட்டையை போட்டுட்டு நான் தான் சிவன் அடியார் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து முக்கால்வாசி பேருக்கு வந்து இன்றைக்கி ஏமாற்று வேலையாக செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி ருத்ராட்ச கொட்டை அணியாமல் பட்டையை போடாமல் ஒருத்தவங்களும் நடமாடுறாங்க. அவங்க ஆன்மீகவாதியாக இருக்கலாம். அது நம்ம தான் வந்து கரெக்டான பாதையில் போய் யார் ஆன்மீகவாதி யார் அரசியல்வாதின்னு பார்க்கணும். அரசியல்வாதி என்ன சொல்லுவான், நான் உங்களுக்கு எல்லாம் செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், எல்லாம் செய்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் செய்ய மாட்டான். அதையும் நம்ம வந்து சரியான பாதையில் போய் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல அமைச்சர், நல்ல கவுன்சிலர், நல்ல எம்பி, நல்ல முதலமைச்சர், நல்ல பிரதமர் தேர்ந்தெடுக்கிறது ஜனநாயக கடமைகளை ஆலோசனை பண்ணி செய்யணும். அதே மாதிரி தான் ஆன்மீகமும். ஆன்மீகத்தில் என்ன, யார் சிவனடியார், யார் வந்து முருகன் பக்தர், யார் அம்மன் பக்தர், இதெல்லாம் நம்ம வந்து நல்ல விதமாக தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து பல வேஷத்தில் பல ரூபத்தில் இந்த நாடு நடமாடிட்டுருக்கு. அதை நம்ம வந்து கண்கூடாக வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேருக்கு தெரியல, குறி சொல்கிறான், நம்மளை பற்றி கரெக்டாக சொல்கிறானே அவனை நம்புகிறோம். அவனுக்கு வந்து என்ன சொல்லுவான், இந்த பரிகாரம் பண்ணுறோம், அதை செய்யணும், இதை செய்யணும், அதுக்காக இவ்வளோ காசு கொடுத்துடுவான். நம்ம காசை கொடுத்துட்டு அந்த பரிகாரம் செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறியாக இருக்கும். அது என்ன ஆகுது, நம்மளே வந்து காசு விரயமாவது, மன உளைச்சலாவது, அவன் ஏமாற்றிட்டு அவன் காசு சம்பாதிச்சு போயிடுவான். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தப்பான விஷயம். இதெல்லாம் வந்து யாரும் நீங்கள் அதுக்காக